ஓம் சக்தி. பெண்களின் 7 வகை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பொதுவாக 7 வகையாக பிரிக்கலாம். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், உணர்வு நலம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மற்றும் பிற குடும்பத்தினர் சார்ந்த பிரச்சனைகள், சமூக நலம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். உணவே மருந்து, மருந்தே உணவு. அம்மா அருளிய அற்புத இயற்கை மருத்துவ முறைகளை கடைபிடிக்கவும். துரித உணவு பாக்கெட் செய்து விற்கப்படும் உணவுகள், குளிர்பானங்கள் தவிர்க்கவும். அதிகம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உண்பதை தவிர்க்கவும். அடிக்கடி சாப்பிடாமல் விரதம் இருக்கக்கூடாது. அதிகம் உடலை வருத்தக்கூடாது. எதிலும் மிதமான அணுகுமுறை தேவை. தினமும் சிறு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி. மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும். வேண்டாத தீய எண்ணங்கள் உருவாகும் போதே கவனித்து அவற்றை உடனே களையவும். மூல மந்திரம், 108, கவசம் என மந்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனதிற்குள் மந்திரங்களை சொல்லி அம்மாவை வழிபட்டு கொண்டே இருந்தால் அனைத்து நலன்களும் பெருகும். உறவு நட்பில் கவனம் தேவை. யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு பழகவும். யார் மீதும் அதீத நம்பிக்கை வைத்து பின் ஏமாற வேண்டாம். குறிப்பாக ஆடவர் நட்பில் மிக்க கவனம் தேவை. எந்த ஆடவராயினும் தேவையற்ற பழக்கம் பேச்சுக்களை தவிர்க்கவும். தைரியமாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் தைரியத்தை மட்டும் விடவே கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடவோ, நமது எல்லைக்குட்பட்ட பணிகளை கவனமாக உள்ள உணர்தலோடு சிறப்பாக மனசாட்சிப்படி செய்தாலே நம் ஆன்மா உள்ளிருந்து வாழ்த்தும் மன அமைதி பெறும். உணர்வு நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். தினமும் நேரம் ஒதுக்கி 108 1008 மந்திர வழிபாடு அவசியம் செய்யவும். இது அமைதி நிம்மதியை தரும். அதிகாலை 6 மணிக்குள் வழிபாடு செய்தால் பலன் அதிகம். யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும். பேச்சில் கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக எப்போதும் பேசி பழகினால் பல உணர்வு நல பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கலாம். குழந்தைகள் நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தவும். வாரந்தோறும் மன்ற வழிபாட்டிற்கு அழைத்து செல்லவும். வீட்டில் தினம் சிறு வழிபாடு, தியானம் செய்ய பழக்கப்படுத்தவும். சித்தர் பீடத்தில் நடக்கும் விழாக்களுக்கும் அழைத்து வந்து ஆன்மீக ருசி ஊட்டவும். ஆன்மீக சக்தியால் மனம் ஒருநிலைப்பட்டு நன்றாக படிக்கவும் செய்வார்கள். குழந்தைகளிடம் தினமும் சிறிது நேரமாவது மனம் விட்டு பேசவும். கணவன் மற்றும் பிற குடும்பத்தினர் நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். திருமணம் செய்வதில் அவசரம் கூடாது. காதல் திருமணத்தை விட அவரவர் குலத்தில் பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணமே சிறப்பாக இருக்கும். பெண்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் வாழ்க்கை துணையை பற்றி நன்கு விசாரித்து அவரின் குடும்ப பின்னணி அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பரஸ்பர மரியாதையுடன் வாழ பழக வேண்டும். பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. குடும்பத்தை பாதிக்கும் அளவு எந்த அதீத வெளிநட்புகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. சமூக நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். தான் தன் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலமாக வாழாமல் நம் வாழ்க்கை சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக வாழ்வதே சிறப்பு. ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு உதவுங்கள். பலரையும் அம்மாவிடம் அழைத்து வரும் கருவியாக இருங்கள். தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வது சிறப்பு. செல்போன் மற்றும் டிவி சீரியல்களில் மூழ்கி நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளவற்றை செய்யுங்கள். பொருளாதார நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள். இப்போதுள்ள காலத்தில் ஒரு பெண் வேலைக்கு சென்று சம்பாதித்தால் தான் கட்டிய கணவன் கூட மதிப்பான். கூடுமான வரையில் கடன் வாங்காமல் கொடுக்காமல் இருப்பது நல்லது. சிறு சேமிப்பு மிகவும் அவசியம். ஓம் சக்தி. போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும், செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம். மனிதனின் ஆன்மா
மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இழுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள்? அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும், செவி வழியாகவும் நுழையும், ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும். வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை. ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும். அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும். ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.